கிளாட்சன் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் வந்து தன்னுடைய இலக்கில் வெற்றி பெற்று விட்டார் என்ற அர்த்தமா, அல்லது இல்லை இந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இதுக்கு மேலே நீடிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த வார்த்தைக்கு வராரா? என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு அதாவது ஒரு குழப்ப நிலை தான் பார்க்குறோம் நம்ம. ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைங்கன்னா, ஏதோ ஒருத்தர் செய்த சதியில் இன்னொருத்தர் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இதுக்கான தயாரிப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வந்து ஈரான் இதுக்காக தயாரிச்சிருந்தா சொல்கிறாங்க. அவங்க படைபலமெல்லாம் விட்டுடலாம், அது வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட, அது ஆயுத விற்பனர்கள்ட்ட விட்டுடலாம். ஆனால் இவங்க காட்டின இந்த எதிர்ப்பை வந்து ட்ரம்ப் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஈரான்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை வரும்னு எதிர்பார்க்கல. ஒன்று. இரண்டாவது, ஈரானோட ஹிஸ்டாரிக்கலாக அவங்க வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பில் தானே இருக்காங்க. சரண்டர் மோட்ல என்னைக்குமே அவங்க இருந்தது இல்லை. ஆனால் இந்த 40 ஆண்டுகளில் அட்லீஸ்ட் இவங்க கம்யூனிஸ்ட் பொறுப்புக்கு வந்த பிறகு ஈராக் மேலே ஏற்படுத்தின தாக்குதலும் ஈரான் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலும் வேறு வேறு. இன்னொன்று, ஈரான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எரிச்சல் அப்படிங்கிறது வேறு, ஈராக் ஏற்படுத்தின எரிச்சல் வேறு. இது ரெண்டும் வேறு வேறு. இது ரெண்டையுமே ஜார்ஜ் புஷ்ஷையும் டொனால்ட் ட்ரம்ப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இதே மாதிரி தான் இருக்குது. ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேஜிங் த எனிமி அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது ஏற்கனவே இதே 8 மாதங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் தான் சொன்னார், அவங்ககிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிட்டோம், ஒப்ளிட்ரேட்டட் அப்படின்னார். திரும்ப இப்பவும் சொல்கிறாரு, நாங்கள் ஒப்ளிட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறார். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, சொல்கிறதோடு தான் அவர் நிற்கிறாரே தவிர அதை தாண்டி செயல்படுத்துறதுல இவருக்கு பெரிய நாட்டம் இருக்கோ இல்லையோ தெரியல. அடுத்தது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிளம்பக்கூடிய அந்த மாகா அந்த அமைப்பினுடைய எதிர்ப்பு ட்ரம்ப்புக்கு வலுத்து வருது. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்கள் சண்டையே போட மாட்டோம், புது சண்டைகளை உருவாக்க மாட்டோம், புது போர்களை உருவாக்க மாட்டோம்னு சொன்னதில் மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவுனால என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் சண்டையை தானே நீ போடுற, இஸ்ரேலுடைய சண்டையை நீ போடுற. இப்போது 2% தான் யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க அமெரிக்காவில். அமெரிக்காவுடைய மொத்த மக்கள் தொகையில் 2% யூதர்கள். ஆனால் மிக சக்தி வாய்ந்த யூதர்களாக இருக்காங்க, அதிக பலம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. ஃபார்மா கம்பெனிலேருந்து எல்லா முக்கியமான நிறுவனங்களும் அவங்க கட்டுப்பாட்டில் தானே. அவங்க சண்டையை நீ இங்கேயே முடிக்காமல் நீ கொண்டு போய் ஈரானில் காட்டினீன்னா அவனுக்கு வர லாபத்தோட வர நஷ்டம் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெளிவாயிடுச்சு. ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஆயுதங்கள் இதில் தெளிவாயிடுச்சு. அடுத்தது, இந்த ஆயுத போராட்டத்தின் மூலமாக கடைசியாக என்ன நடக்கும்னா அழிவு மட்டும்தான் நடக்கும். அதான் மிச்சம். 2 பகுதிக்கும் அழிவு மட்டும்தான் மிச்சம். ஆனால் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு வெளியே வந்துடலாம், ஆட்சியை மாற்றிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சதில் மிகப்பெரிய மாற்றம் வேணால் அப்படி வெளியே வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கடைசியாக இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஈரானில் உள்ளார எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குதோ அதே அளவுக்கு நேஷ்னலிசம் அப்படின்னு வரும்போது, ஒரு தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு வரும்பொழுது அவங்க இணைந்து தான் நிற்கிறாங்க. இதில் கல்ஃப் கண்ட்ரீஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை மூடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அமெரிக்கா பக்கம் திரும்பி இருந்தாங்களோ அவங்களே பூட்டின்கிட்ட போகிறதும் பார்க்குறோம், அவங்க மற்றவங்ககிட்ட போகிறதும் பார்க்குறோம். போய் பார்த்து தயவுசெய்து இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்போ நிற்கும் அப்படின்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து சரி இந்த சண்டையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நிப்பாட்டினீங்கன்னா தான் எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கும் அப்படின்னு எப்போ ரியலைசேஷன் வருதோ அப்போ தான் இது நிற்கும். அடுத்த ஒரு ட்ரம்ப் சொன்ன மாதிரி 5 வாரங்கள் 6 வாரங்கள்லாம் இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படியே நீடித்தாலும் நம்மளால் இதை தாங்க முடியாது. இங்கே நமக்கே பெரிய பிரச்சனையாக வரும். அடுத்தது, ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, தான் சொன்னால் மற்றவங்களாம் கேட்கணும். அதுதான் டீல் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டீல் மேக்கர் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ டீல் மேக்கர் ஆஃப் த வேர்ல்டுக்கு என்ன ஆயிடுச்சு, டீலே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அதை வந்து பொறுத்துக்க முடியாமல் இது எந்த இதுக்கு இப்போ பீட் ஹேக்ஸத் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியை காட்டுது. அப்படி ஒரு ஆணாதிக்க ஒரு விஷம் நிறைந்த வார்த்தைகளில் பேசும்பொழுது எல்லாம் உலகம் பயந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அது கிடையாது. நாங்கள் போய் அவங்கள முன்னேற்றிடுவோம், அவங்கள வந்து வசதிகளை கொண்டு வந்துடுவோம், அவங்கள சிவிலைஸ் பண்ணிடுவோன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அது 2500-3000 ஆண்டு வரலாறு இருந்த நாடு. அதை போய் இவங்க சிவிலைசேஷன்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்பொழுது இன்னும் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வகையில் தான் நடந்துக்கிறாங்க.
அப்போ இந்த ஒரு பக்கம் நான் இந்த இடத்துல தான் இப்போ ஈரானோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இருந்தவராகட்டும் இப்போ இருக்கிறவராகட்டும் இவருமே பழமைவாதியாக தான் அறியப்படுறாரு. அப்பாவை விட இன்னும் ரொம்ப மோசமான பழமைவாத சிந்தனைகள் அவங்க இடத்துல அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் இப்போ அங்கே வந்து பெண்கள் போராட்டங்கள் நடந்துச்சு, கிளர்ச்சி நடந்தது. இதெல்லாம் நடந்தாலும் கூட அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வேறு எந்த மாற்றத்தையும் அங்கே கொண்டு வராது. என்னமோ அது இவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மாற்றத்தை கொண்டு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா துப்பாக்கி யார் கையில் இருக்கோ அவங்க கையில் தான் மாற்றம். இப்போ புரட்சி இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய எதிர்ப்பு கிளம்புது, அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும், இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து யார் கையில் இப்போ அதிகாரம் இருக்குது, யார் கையில் துப்பாக்கி இருக்குது, 2000 பேரை கொண்டு இருக்காங்க, 3000 பேர், எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரியல, எத்தனை பேர் சிறையில் போட்டாங்கன்னு தெரியல, எத்தனை பேரை வந்து இது பண்ணாங்க அது நமக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் இப்போ வந்து இணைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு வேலை. நிறைய நேரங்களில் பல்வேறு வளர்ந்த நாடுகளும் சரி வளரும் நாடுகளும் சரி அவங்க நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் வரும்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்து ஒருமையாக தான் அதை பார்க்க முடியும். அது நம்ம நாட்டில் சிந்தூராக இருந்தாலும் சரி இல்லை புல்வாமாவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்மளை தாக்கிட்டானா எல்லாம் சேர்ந்து நிற்க வேண்டியதாக வந்துடும். அந்த உள்நாட்டு புரட்சி பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ உள்நாட்டில் என்ன நடக்குதோ அது அந்த நாட்டினுடைய பிரச்சனை. அமெரிக்கா இது வரைக்கும் கொண்டு வந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு 11 நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்து நிறுத்தி வந்ததில் வெற்றிகள் இருந்திருக்கு, நிறைய வெற்றிகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரியான போராட்டங்கள் மூலமாக கொண்டு வந்த வெற்றிகள் வந்து நிலைக்கவே இல்லை, எங்கேயுமே நிலைக்கல. இப்போ ஒரு நாட்டை வந்து அந்த மாதிரி சீர்குலைக்கணும்னா வெறும் மொசாதாலேயோ சிஏஆனாலும் மட்டும் பண்ண முடியாது. அங்கே பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் ஆட்கள் அங்கே ஆட்சிக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அமெரிக்கர்கள் இப்போதைக்கு தயாராக இல்லை. ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டாரு அதுக்கும் நாங்கள் தயாராகிடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த நிலைமைக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் இப்போதைக்கு பார்க்குறேன். இது மாறலாம். பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். சூர்யா, நம்ம திரும்ப நம்ம உள்நாட்டு பிரச்சனையை கொஞ்சம் பார்த்தலாம். இது ஏன் நம்ம சர்வதேச அரசியலை பேச வேண்டியதுன்னா இதனுடைய பிரச்சனை, அதனுடைய வீரியம் என்னவா இருக்கு, அதை எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரிஞ்சா இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்கான அடிப்படையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ எல்பிஜி சிக்கல் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. தொழில்துறை ரொம்ப கவலையில் இருக்காங்கன்னா இந்திய அரசாங்கம் என்ன முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறாங்க? குறிப்பாக இப்போ வந்து நமக்கு வந்து கமர்ஷியல் எல்பிஜி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கவலை வந்திருக்கு, நாமளும் முன்கூட்டியே ஏதாவது தயாரிப்பாக இருக்கணுமா அப்படின்னு. நிச்சயமாக இது எல்பிஜி மட்டுமே பிரச்சனை இல்லை, க்ரூட்லேருந்து எல்லாமே இது சார்ந்த பிரச்சனைகள் தான். இப்போ மார்ச் 2ஆம் தேதியே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடி இந்த ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்பிஜி பிரச்சனை ஆகட்டும், க்ரூட் பிரச்சனை ஆகட்டும், குறிப்பாக அந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய 90 லட்சம் இந்தியர்களுடைய பாதுகாப்பு குறித்தும் நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்காங்க. இப்போ இது எல்பிஜி க்ரூடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது இதற்கு முன்பு ஒரு 20 நாடுகளில் தான் நம்ம க்ரூடு வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து அது 47 நாடுகளாக மாறி இருக்கின்றது. மிக சமீபத்தில் அர்ஜென்டினாவிலேருந்து கூட முதல் முறையாக க்ரூடு வாங்குறத ஒரு இந்த டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். இன்னொன்று அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில் பாறைகளை குடைந்து அங்கே க்ரூட் ஆயிலை வந்து பதுக்கி வைப்பது. இது 2014க்கு அப்புறமா தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இப்போது 3 இடங்களில், விசாகப்பட்டினம் ஒன்று, மங்களூர் ஒன்று, நம்ம படூரில் ஒன்று, கிட்டத்தட்ட 60 லட்சம் டன் க்ரூட் ஆயில் வந்து அங்கே பாதுகாக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு 10 நாளுக்கு தேவையான ரிசர்வை இப்போ நம்ம சேமித்து வச்சுருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம். பெட்ரோலிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 64 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு வைத்திருக்காங்க. இப்போது ஒருவேளை அனைத்து கப்பல்களும் நிறுத்தப்பட்டால் கூட இன்றைக்கி 74 நாட்களுக்கு தேவையான அந்த க்ரூடு பெட்ரோல் வந்து நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். இது கடந்த காலங்களில் இல்லாத ஒரு விஷயம். அது இந்த அரசாங்கம்